ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீரா பார்த்தோம்னா ராமச்சந்திரன் கிட்ட சொல்கிறாங்க, மாமா நம்ம பிருந்தாவுக்கு கார்த்திக்கும் ஊரறி நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம குலதெய்வ கோயிலை வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ராமச்சந்திரன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆமாம் வீரா, இதை நான் யோசனை பண்ணி செஞ்சுருக்கணும், பரவாயில்ல நீ சொன்னீங்களா, இது ரொம்பவே கரெக்டான விஷயம் தான் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா எல்லாரும் ரொம்பவே சந்தோஷத்தோடு இருக்கும். ராமச்சந்திரன் சாப்பிட்டுட்டு அவங்க கடைக்கு கிளம்பிடுறாங்க. அப்போ ராகவ மட்டும் ரொம்பவே சோகத்தோடு இருக்கும்போது அப்போ மாறன் கேட்குறாங்க, என்ன ராகவ் எதுக்காக சோகத்தோடு இருக்கிற அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. எங்கள் பாரு ராகவ், இது எல்லாமே உனக்காக நாங்கள் போட்ட பிளான் தான் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே ராகவ் முழிக்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது அது உனக்கு புரியும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கும்போது அப்போ மாறன் கண்மணியையும் அவங்க அம்மாவையும் அழைச்சிட்டு வராங்க. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா மாறன் கண்மணி கிட்ட போய் அதாவது ஃப்ளாஷ்பேக்காக அந்த கதையை கட்டுறாங்க. மாறன் கண்மணி கிட்ட சொல்கிறாங்க, பிருந்தாவுக்கு கார்த்திக்கும் ஊரறிய குலதெய்வ கோயிலில் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாருமே நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம், அதுக்கு நீங்களும் வந்துடணும் அப்படின்னு சொல்லவும் இதனால் கண்மணி ஃபஸ்ட்டு வரமாட்டேங்கிறாங்க. ஆனால் மாறன் அவங்கள சம்மதிக்க வைக்கவும் அப்போ கண்மணியோட அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே அழைச்சிட்டு வரவும் இதை பார்த்ததுமே வீரா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு கண்மணி கிட்ட ஓடி அவங்க பாருங்க, கண்மணி நீ வந்துட்டியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, கண்மணி நீ வந்துட்டியாம்மா, நீ வராதுதான் ஒரே குறையாக இருந்தது, நீ வந்ததுக்கு அப்புறமா தான் பாரு களை கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. ராகவும் ரொம்பவே சந்தோஷப்படவும் அப்போ மாறன் ராகவ் கிட்ட கேட்குறாங்க, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே சொல்லி கேட்கும்போது உடனே ராகவும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பும்போது அப்போ குமார் கார் டிரைவராக வராங்க. எதுக்குப்பா இவன் வந்திருக்கான் அப்படின்னு கார்த்திக் கேட்கும்போது இல்லடா நம்மகிட்ட வேலை பார்த்த டிரைவர் போயிட்டான், அதனால தான் குமார் வந்தான், சரி நம்மளுக்கு டிரைவர் தேவைப்படுதுலான்னு சொல்லிட்டு நான் தான் வர சொன்னேன் அப்படிங்கவும் உடனே கார்த்தி நினைக்கிறாங்க இவன் விஜயோட ஆளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்காக கிளம்பி அவங்க ஊருக்கு வந்துட்டு இருக்கவும் அப்போ இந்த விஷயத்தை பற்றி விஜய் கிட்ட சொல்லவும் விஜய் இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அவங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லும் போது உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, நம்ம இன்னைக்கு என்னன்னா இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில இருக்கிறோம், நம்மளை ஊரை விட்டு அனுப்புனது மட்டும் இல்லாமல் இந்த ஊரை விட்டு நம்மளை தள்ளி வச்சிருக்கிறாங்க, நம்ம ரெண்டு பேரும் யாரும் இல்லாமல் இப்படி இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், ஆனால் அவங்க என்னன்னா இவ்வளோ சந்தோஷமா இருந்துட்டு இந்த ஊருக்கு தான் வரப்போறாங்களா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியோட கேட்கும்போது உடனே விஜய் சொல்கிறாங்க, அவங்க இந்த ஊருக்கு தானே வரப்போறாங்க, வரட்டும் வரட்டும், அவங்க ரெண்டு பேருக்கு எப்படி கல்யாணம் நடந்ததுன்னு நானும் பார்க்குறேன், நான் அவங்களை கல்யாணம் நடத்த விட்டுருவேனா என்ன, இல்லைன்னா அவங்கள தான் நான் சும்மா விட்டுருவேனா, அவங்க வரட்டும், இன்னும் தான் என்னோட ஆட்டமே ஆரம்பிக்க போகுது அப்படிங்கும்போது என்னடி நீ பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நான் செஞ்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் என்னமோ நீ பண்ண போற, ஆனால் ஆக மொத்தத்தில் அவங்க சந்தோஷமா மட்டும் இருக்கவே கூடாது அப்படிங்கும்போது உடனே விஜய் ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரன் எல்லாமே எங்கள் ஊருக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே அந்த ஊருக்காரங்க எல்லாருமே ராமச்சந்திரனை வரவேற்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் கிட்ட சொல்கிறாங்க, நாங்களும் எல்லாமே நாங்கள் கேள்விப்பட்டோம், அதாவது இந்த கார்த்தி மேலே விஜய் என்னெல்லாம் பழி சுமத்துனா அதை நம்பி நாங்களும் ஊர் பஞ்சாயத்தை கூப்பிட்டோமே, உங்களை போட்டு நாங்கள் தப்பாக பேசிட்டோமே அப்படிங்கவும் இப்போ மாறன் கேட்குறாங்க, என்ன திரும்பவும் பஞ்சாயத்தை கூப்பிட போகிறீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இல்லை தம்பி, அது எப்படி கோர்ட்லேயே இந்த மாதிரிக்கு எல்லாமே நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க, அப்படி இருக்கும்போது இந்த விஜய் சொல்லதை நாங்கள் நம்பிடுவோமா என்ன, அது மட்டும் இல்லை நேராக அங்கே எங்களெல்லாம் கூப்பிட்டா, ஆனால் நாங்கள் அவளை திட்டி எடுத்து ஊரை விட்டே நாங்கள் தள்ளி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி மாறன் எல்லாரும் சொல்கிறாங்க, ஆமாம் அந்த ஊரில் தான் இருக்கான்னு சொல்லி நாங்களும் கேள்விப்பட்டோம் அப்படிங்கும்போது ஆமாம் தம்பி இந்த ஊரை விட்டே நாங்கள் ஒதுக்கி வச்சுட்டோம், இன்னும் உங்ககிட்ட அவள் வாழாட்ட மாட்டா அப்படிங்கும்போது வாழாட்டம் வந்துட்டா மட்டும் நாங்கள் விட்டுருவோமா என்ன அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க எல்லாரும் அந்த வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே இப்போ வள்ளி சொல்கிறாங்க, அதாவது பிருந்தா நீயும் கண்மணி என் கூட படுத்துக்கோங்க, நீங்கள் ரெண்டு பேரும் அந்த ரூமில் படுத்துக்கோங்க அப்படின்னு அவங்க வீராக்கிட்டையும் மாறன் கிட்ட சொல்லும் போது அதெல்லாம் முடியாது வள்ளியம்மா, நானும் உங்க கூட தான் படுக்க வரும் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன வீரா நம்ம ரெண்டு பேரும் அந்த ரூமில் படுத்துக்கலாம் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் முடியாது, நான் வள்ளியம்மா கூட தான் படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டுட்டு உடனே மாறன் சோகமாக இருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே விஜயை தான் கட்டுறாங்க. விஜய் அந்த டிரைவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது அப்படி உடனே அவங்களும் நடக்கிறதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் கல்யாணம் என்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கல்யாணம் நாளைக்கு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எங்க பாரு அங்கே என்னென்ன நடக்குதோ அதை எங்கிட்ட நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடந்துடக்கூடாது அப்படிங்கும்போது சரிதான் மேடம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்டு நடக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜய் ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க குமார் கிட்ட. குமாரும் அதை கேட்டதுமே சரி நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு நான் இன்னும் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே பார்த்தோம்னா அவங்க கல்யாணத்துக்காக எல்லா ஏற்பாடுமே நடந்துட்டு இருக்குது. அப்போ ராமச்சந்திரன் வள்ளிட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன வள்ளி தாலியெல்லாம் எடுத்து வச்சுட்டியா, புடவையெல்லாம் எடுத்து வச்சுட்டியா அப்படிங்கும்போது ஆமாண்ணா எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டேன்னா அப்படிங்கிறாங்க. சரி மாலையெல்லாம் கொண்டுட்டு வர சொன்னேன், அவங்க கொண்டுட்டு வந்துட்டாங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாண்ணா இப்போ தான் 2 மாலையை கொண்டு கொடுத்துட்டு போனாங்க, எல்லாம் ரெடி ஆயிருக்கு, நீ ஒன்றும் பதட்டம் அடையாது அப்படிங்கும்போது இல்லை ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் மறந்து வைக்கல, எல்லாம் ரெடியாக
தான் இருக்குது அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து பிருந்தாவும் அவங்க கார்த்தியும் வந்து வெக்கப்பட்டு இருக்கவும் என்ன 2 பேரும் வெக்கப்பட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு மாறன் கேட்கும்போது அப்போ பிருந்தா சொல்கிறாங்க ஆமாம் நாங்கள் என்ன இருந்தாலும் சரிதான் யாருக்கு தெரியாமல் தானே நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதனால ஊரறிய கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா தான் எங்கள் வாழ்க்கையை தொடங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தோம் அந்த நாள் இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து மாறன் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் 2 பேருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டபடியே ஊரறிய கல்யாணம் நடக்க போகுது இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானான்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து அவங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கண்மணி வரவும் அப்போ ராகு வந்து கண்மணியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதை வந்து மாறனும் வீராவும் வந்து பார்க்கவும் அப்போ மாறனும் வீரா வந்து தனியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. கார்த்தி பிருந்தா பிரச்சனை எப்படியோ நல்லபடியாக முடிஞ்சு போச்சுது. நான் அடுத்தது வந்து ராகுவையும் கண்மணி அண்ணியும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அதுதான் நம்மளுக்கு பிரச்சனை அப்படிங்கும்போது ஆமாண்டா நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்து அவங்க நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை தொடங்க போகிறாங்க எப்படியோ அந்த விஜயால் நடந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சுது. இன்னும் அடுத்தது வந்து கண்மணியும் ராகுவ மாமாவையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ ராகு வந்து பாரு அவ எவ்வளோ சோகமாக இருக்கிறான்னு ஆனால் கண்மணி அண்ணி ஏற்றுக்கவே மாட்டுக்காங்களா அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டோம்ல கண்மணி எந்த அளவுக்கு ஒருத்தங்க மேலே பாசம் வச்சிருக்கிறாளோ நம்பிக்கை வச்சிருக்கிறாளோ ஆனால் அவங்களால வந்து அவள் ஏமாற்றம் அடையும் போது அவள் சீக்கிரத்தில் அதை மறக்க மாட்டா அதுதான் அவட்ட ஒரு இது ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம மறக்க வச்சிடலாம் ஆனால் அதுக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் நம்ம அந்த வீடியோவில் இருக்கிற அந்த லேடியை நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து எல்லாமே வந்து ராகு மாமாவை நீயும் பண்ணலை இந்த லேடி தான் பண்ணியிருக்கிறா அப்படிங்கிற உண்மையை வந்து நம்ம தெரியப்படுத்தணும் அப்போ தான் கண்டிப்பாக வந்து கண்மணியை வந்து அதாவது எல்லாத்தையும் மறந்து ராகுவோட ஒன்று சேர்ந்து அவள் வாழ்கிறதுக்காக வருவா இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த அந்த பிரச்சனையை தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கவும் உடனே மாறன்னு சொல்கிறாங்க ஆமாம் வீரா நீ சொல்கிறது கரெக்டு தான் அந்த லேடி யாருன்னு கூடி சக்தியில் கண்டுபிடிச்சி கண்மணிக்கிட்ட நம்ம ஆதாரத்தை நம்ம ஒப்படைக்கணும் இந்த பிரச்சனைக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம அந்த ஆதாரத்தை நம்ம வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி வா நம்ம கிளம்பலாம் டைம் ஆகுது அப்படிங்கவும் அப்போ ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க வாங்க டைம் ஆகுது எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. அப்போ வந்து பிருந்தாவும் கார்த்தி வந்து அவங்க வந்து பட்டு புடவையெல்லாம் வந்து பிருந்தா வந்து உடுத்துட்டு வராங்க. அதே மாதிரிக்கு கார்த்தி வந்து அவங்க பட்டு வச்சதெல்லாம் உடுத்துட்டு வரவும் 2 பேரும் வெக்கப்பட்டுட்டு வராங்க. என்னமோ 2 பேருக்கு இப்போ தான் கல்யாணம் நடக்க போத மாதிரிக்கெல்லாம் வெக்கப்பட்டுட்டு வரீங்க ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சாச்சுது இது 2வது தடவை தாலி கட்ட போகிற அப்படின்னு சொல்லிட்டு மாறனும் வீராவும் வந்து அவங்க கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கவும் போட உனக்கு ஒரு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா குமார் வந்து அவங்க விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் மேடம் எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க எல்லாரும் கிளம்பியாச்சு அப்படிங்கவும் அப்படியா சரி சரி வரட்டும் எப்படி இந்த கல்யாணம் நடந்துருதுன்னு நானும் பார்க்குறேன் அந்த கார்த்தி பிருந்தா கழுத்தில் தாலி கட்டிடுவானா என்ன அவனுக்கு வச்சிருக்கிறேன் பாரு வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி நீ கிளம்பு கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீ எனக்கு ஃபோன் பண்ணு நானும் அவங்க வந்துருது அப்படிங்கும்போது உடனே சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜயோட அம்மா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க விஜய் நீ ஊருக்குள்ளே போக முடியும் நம்மளை தான் ஊரை விட்டு தள்ளி வச்சிருக்காங்களா அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம போக முடியும் அப்படிங்கும்போது நான் என்ன இப்படியேவா போக போகிறேன் நான் பாரு மாறு வேஷம் போட்டுட்டு தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் அவங்க அம்மாவும் பார்த்தோம்னா அவங்க மாறு வேஷம் போட்டுட்டு வராங்க. அப்போ வந்து விஜயோட அம்மா சொல்கிறாங்க நம்மளை யாரும் கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா அப்படிங்கவும் அதுக்கு தானே இந்த மாறு வேஷத்தை போட்டுட்டு வரோம் நம்மளை யாரும் கண்டுபிடிக்க முடியாது வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜயும் அவங்க அம்மாவை பார்த்தோம்னா ஊருக்குள்ளே வராங்க. இங்கே பார்த்தோம்னா மாறன் வந்து வீராக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த விஜய் இந்த ஊரில் இருக்கிறனால கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்ததுக்காகவோ எதுக்காகவோ வருவா ஏன்னா எப்படி அவளுக்கு இந்த விஷயம் வந்து அவள் காதுக்கு போயிருக்கும் அதனால அவள் வருவா கண்டிப்பாக அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படிங்கவும் வீராவும் வந்து ஆமா மாறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம்.